சஜித்தை தாக்க முயற்சித்த ஆளும் தரப்பு எம்பிக்கள் ஆவணங்களை பறித்தெடுத்தார். சனத் நிஷாந்த் எம்பி சபையில் கடும் சர்ச்சை. நடவடிக்கைகள் தற்காலிகமாக ஒத்திவைப்பு என்று இன்றைய தினம் தமிழ் பத்திரிகைகள் இது தொடர்பான செய்தியை கொண்டு வந்திருக்கிறது. நாட்டின் பொருளாதார நெருக்கடிக்கு காரணமானவர்களான மஹிந்த, கோட்டா, பெசில் உள்ளிட்டோருக்கு பாராளுமன்றம் எடுக்கப் போகும் நடவடிக்கை என்ன என்பது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நேற்று சபையில் எழுப்பிய கேள்வியால் ஆத்திரமடைந்த ஆளும் தரப்பு பொதுஜன பெரமுன உறுப்பினர்கள் எதிர்க்கட்சித் தலைவரின் பேச்சுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தி அவரை தாக்குவதற்கு முயற்சித்தமையால் சபையில் பாரிய குழப்ப நிலை ஒன்று இவ்வாறு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் சஜித் பிரேமதாஸ் தனது கையில் வைத்திருந்த தாள்களை ஆளும் தரப்பு எம்பி சனத் நிஷாந்த் பறித்தெடுத்த நிலையில் சபையில் அல்லோல கல்லோல நிலை உருவானது என்று இவ்வாறு செய்திகள் கூறுகின்றன. இதனையடுத்து சபை நடவடிக்கைகளை தற்காலிகமாக சபாநாயகரால் ஒத்திவைக்க ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது. பாராளுமன்றம் நேற்று செவ்வாய்க்கிழமை சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன தலைமையில் கூடிய நிலையில் பிரதான நடவடிக்கைகளை தொடர்ந்து நிலையற் கட்டளை 27 கேள்விக்காக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசுக்கு உரையாற்ற சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. சஜித் பிரேமதாசு இதன்போது உரையாற்றியிருந்தார். எதிர்க்கட்சித் தலைவர் தனது உரையில் நாடு வங்குரோத் நிலைக்கு செல்ல காரணமானவர்கள் என உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள மஹிந்த ராஜபக்ஷ, கோட்டாபய ராஜபக்ஷ, பெசில் ராஜபக்ஷ உள்ளிட்டவர்கள் தொடர்பாக பாராளுமன்றம் மேற்கொள்ள உள்ள நடவடிக்கை என்ன என்பது தொடர்பில் கேள்வி எழுப்பி உரையாற்றிக் கொண்டிருந்தார் என்பது முக்கியமான விடயமாக அமைகிறது. எனவே பலருடைய பெயர்கள் இதன் பொழுது வாசிக்கப்பட்டு அவர் தொடர்ந்தும் இது தொடர்பான தன்னுடைய உரையினை தொடர்ந்து கொண்டிருந்தார். இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் இது தொடர்பான சர்ச்சையும் எழுந்திருந்தது. அதே நேரத்தில் பிரதானமாக எதிர்க்கட்சித் தலைவர் நேற்றைய தினம் நாடு வங்குரோத்து நிலைக்கு செல்ல காரணமானவர்கள் என பொருளாதார கொலையாளிகள் என உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிற ராஜபக்ஷ குடும்பம் தொடர்பாக கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார். அதே நேரத்தில் அரசு தரப்பில் பொதுஜன பெரமுன எம்பிக்கள் சிலர் அவரின் உரைக்கு எதிராக கூச்சலிட்டதையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எனினும் எதிர்க்கட்சித் தலைவர் அதனை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து கேள்விகளை முன்வைத்த போது அரசு தரப்பு எம்பிக்கள் சிலர் ஆசனங்களில் இருந்து எழுந்து கூச்சலிட்டு ஒழுங்கு பிரச்சனைகளை எழுப்பியிருந்தார்கள். எனினும் இந்த இடையூறுகளை கட்டுப்படுத்த சபாநாயகர் எந்த ஒரு கட்டத்திலும் முயலவில்லை. இதுவும் சஜித் பிரேமதாசவுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. ஒரு கட்டத்தில் அரசு தரப்பு எம்பிக்கள் சபைக்கு உதவாத வார்த்தைகளையும் பயன்படுத்த தொடங்கினார்கள். அப்போது மாணவர்கள் பலர் பொதுமக்கள் கேலரியில் அமர்ந்திருந்து அதிர்ச்சியுடன் இவற்றை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். பாடசாலை மாணவர்கள் கேலரியில் இருந்ததை அவதானித்த சஜித் பிரேமதாச பாடசாலை மாணவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், இன்னும் அதிகமாக கூச்சலிடுங்கள் என தெரிவித்திருந்தார். அதனத்தில் அவர்களுடைய கல்விக்கும் நீங்கள் ஆப்பு வைத்தீர்கள் என்ற அடிப்படையிலும் அவரால் கருத்து முன்வைக்கப்பட்டது. இதன்போது அரசு தரப்பினரின் கூச்சல் குழப்பங்களை ஐக்கிய மக்கள் சக்தி எம்பி நளின் பண்டார தனது கையடக்க தொலைபேசியில் வீடியோ எடுத்துக் கொண்டிருப்பதை கண்ட சபாநாயகர் அந்த நடவடிக்கையை நிறுத்துமாறு பல தடவைகள் தெரிவித்திருந்தார். என்றாலும் அவர் தொடர்ந்து தனது ஆசனத்தில் இருந்து வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தார். நடுவே வந்து கூச்சலிட்டுக் கொண்டிருக்கையில் ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்த் எதிர்க்கட்சித் தலைவரை நெருங்கி அவரை தாக்க முயற்சித்த போதும் படைக்கல செய்வதர் உட்பட உதவியாளர்கள் எதிர்க்கட்சித் தலைவரை நெருங்க விடாமல் அவரையும் இனி அரசு தரப்பு எம்பிக்களையும் தடுத்திருந்தார்கள். இவ்வாறாவது கூச்சல் குழப்பங்களுக்கு மத்தியிலும் சஜித் பிரேமதாஸ் தொடர்ந்து தனது கேள்விகளை எழுப்பிய போதும் ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்த் சஜித் பிரேமதாசுவின் ஒலிவாங்கி பறித்து உங்கள் தங்கை தொடர்பாகவும் கூறுங்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். அவர் பணச்செலவை குற்றச்சாட்டொன்றில் பெயர் போன ஒருவராக இருந்தார் சஜித் பிரேமதாசுடைய தங்கை. எனவே அவரையும் பற்றி நீங்கள் கூறுங்கள் என்று சனத் நிஷாந்த் கூறியதோடு இதன்போது ஆளும் கட்சி பின்வரிசை உறுப்பினர்களான திச குட்டியாராய்ச்சி, பிரசன்ன ரணவீர, மிலான் ஜெயதிலக, ராஜாங்க அமைச்சர்களான ஜனக வக்கும்புர, இந்திக்க ஆகியோர் எதிர்க்கட்சித் தலைவரை நெருங்கி கூச்சலிட்டு சபைக்கு உதவாத வார்த்தைகளை இவ்வாறு பயன்படுத்தியிருந்தார்கள். இதன்போது ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்த் திடீரென எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசுவின் கையில் இருந்த கோப்புகளை பறித்துக் கொண்டு சென்றார். அரசு தரப்பினர் இந்த அட்டகாசங்களை பிரதமர் தினேஷ் குணவர்தன தனது ஆசனத்தில் இருந்தவாறு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார். இதன்போது எதிர்க்கட்சி எம்பி ரௌஃபக்கி மற்றும் அரசு தரப்பு எம்பி மஹிந்தானந்த அல்கமிகை ஆகியோர் சபை நடுவுக்கு வந்து கூச்சலிட்டுக் கொண்டிருந்த ஆளும் தரப்பு உறுப்பினர்களை அவர்களின் ஆசனங்களுக்கு செல்லுமாறு சமாதானப்படுத்தினார்கள். இதன்போது சபாநாயகரும் சபை நடுவுக்கு வந்தவர்களை அங்கிருந்து செல்லுமாறு தெரிவித்தார். எனினும் அரசு தரப்பினர் அதனை காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. இதையடுத்து சபை நடவடிக்கையை 5 நிமிடங்களுக்கு இடைநிறுத்துவதாக காலை 10:35 அறிவித்து சபை நடவடிக்கைகளை இடைநிறுத்தினார். சபை நடவடிக்கையை 5 நிமிடங்களுக்கு இடைநிறுத்துவதாக சபாநாயகர் 10:35 மணிக்கு அறிவித்த நிலையில் சபை நடவடிக்கை 11:15 சபாநாயகர் தலைமையில் மீண்டும் ஆரம்பித்திருக்கிறது. இதன்போது சபாநாயகர் தலைமையில் அமைதியின்மை ஏற்படுத்துவதற்கு காரணம் எதிர்க்கட்சி உறுப்பினர் நளின் பண்டார அரசு தரப்பை வீடியோ எடுத்தமையாகும் என்று சபாநாயகர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இனிமேல் இவ்வாறு நடவடிக்கையில் ஈடுபடும் எம்பிக்களுக்கு எதிராக கடும் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற கருத்தும் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தனவினால் இவ்வாறு சுட்டிக்காட்டப்பட்டது. இதன்போது எழுந்த எதிர்க்கட்சிகளின் பிரதம கொறடாவான லட்சுமி கிரியல்ல எம்பி உங்கள் அனுமதியுடனே எதிர்க்கட்சித் தலைவர் 27 கேள்வி கேட்டு உரையாற்றினார். அத்துடன் எதிர்க்கட்சித் தலைவர் உரையாற்றிக் கொண்டிருக்கையில் அவரை அரசு தரப்பினர் நெருங்கி அவரின் கையில் இருந்த கோப்புகளை பறித்துக் கொண்டு சென்றீர்கள். இதனை நீங்கள் பார்த்துக் கொண்டுதான் இருந்தீர்கள். அதே நேரம் மேசையில் இருந்த கோப்புகளையும் எடுத்துச் சென்றிருக்கிறார்கள். இவ்வாறு ஒழுக்கமில்லாமல் நடந்து கொண்ட அரசு தரப்பு எம்பிக்களுக்கு எதிராக நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் இந்த சபையில் ஒழுக்கமில்லாமல் செயற்பட்டதாக தெரிவித்து எமது கட்சி எம்பி நளின் பண்டார மற்றும் அஜித் மான்னபெருமா ஆகியோருக்கு
உடனடியாக தண்டனை வழங்கி அவர்களை சபை நடவடிக்கையிலிருந்து வெளியேற்றினீர்கள். எனவே சபாநாயகர் என்ற வகையில் நீங்கள் பக்கசார்பாக நடந்து கொள்ளக்கூடாது, ஆனால் நீங்கள் பக்கசார்பாகவே நடக்கிறீர்கள் என்ற கருத்தினை அவர் முன்வைத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து எழுந்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இதை பற்றி பேசியிருந்தார். அதன் போது சஜித் இது தொடர்பில் விளக்கம் அளிக்கையில், எதிர்க்கட்சித் தலைவர் என்ற வகையில் இந்த சபையில் எனது உரிமை மீறப்பட்டிருக்கிறது. எனது ஆசனத்துக்கு வந்து எனது கோப்புகளை திருடிக் கொண்டு சென்றிருக்கிறார்கள். அதனால் இந்த நடவடிக்கையை மேற்கொண்ட சனத் நிஷாந்தவுக்கு எதிராக உங்கள் தீர்ப்பு என்னவென கேட்கிறோம் என்று பதிலளித்திருந்தார், கேள்வி கேட்டிருந்தார். அப்போது இறுதியாக சபாநாயகர் பதிலளிக்கையில், இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை மேற்கொண்டு உரிய உறுப்பினர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பேன். அதனால் சபை நடவடிக்கை கொண்டு செல்ல இரு தரப்பினரும் ஆதரவளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதன்போது சஜித் பிரேமதாஸ் அவ்வாறு என்றாலும் எனது கேள்விகளை கேட்பதற்கு இடமளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதற்கு சபாநாயகர் அனுமதி வழங்கியதோடு சஜித் பிரேமதாஸ் அவரின் கேள்விகளை மீண்டும் சபைக்கு முன்வைத்ததை தொடர்ந்து சபை நடவடிக்கை வழமை போன்று இடம்பெற ஆரம்பித்தது என்பது இந்த தகவலாக அமைகிறது. எனவே சஜித் பிரேமதாஸ் பேச முற்படும் பொழுது அவருக்கு எதிராக பல்வேறு கண்டனங்கள் இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருந்தன. அதே நேரத்தில் அவரை பேச விடாமல் தடுப்பதற்கான முயற்சிகளும் இருந்தது. எனவே யுத்தத்திலிருந்து நாட்டை காப்பாற்றிய தலைவருக்கு எதிராக எவ்வாறு இந்த நாடாளுமன்றத்தில் பிரேரணை கொண்டு வர முடியும் என்ற அடிப்படையிலும் ஆளும் தரப்பு எம்பிக்களினால் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. இது ஒரு பலத்த சர்ச்சையாக உருவாகி இருந்தது. இவ்வாறு நேற்றைய தினம் எதிர்க்கட்சித் தலைவருக்கு எதிரான இவ்வாறான கருத்து வைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டிருந்த அதே சந்தர்ப்பத்தில் பொருளாதார குற்றவாளிகள் என்ற கருத்து யார் மீது முன்வைக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களில் ஒருவராக இருந்த மஹிந்த ராஜபக்ஷ அவர்களும் கருத்து வெளியிட்டிருந்தார்கள். මේ හැමෝටම කියන්න කැමති මේකෙකුටවත් මං බය නැහැ. ඕනම කෙනෙකුට තනියම වුණත් මුණ දෙන්න. තනියම වුණත් මුණ දෙන්න. ඒකෙකුටවත් බය නැහැ. පුළුවන් නම් එනවා. පුළුවන් නම් එනවා.